தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். திமுக 104, அதிமுக 56. இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சி எது? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளை பெறும் என்று மக்கள் விஜயை முதல்வராக விரும்புகிறார்கள் எனவும் உள்கட்சி ஆய்வுகள் மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சி சார்பாக நடத்தப்பட்ட உள்கட்சி சர்வேயில் இந்த முடிவுகள் என்பது உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. உள்கட்சி ஆய்வின்படி திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகம் 74 இடங்களையும் அதிமுக 56 இடங்களையும் பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தமிழக வெற்றி கழக வட்டார நம்மிடம் கூறுகையிலே தமிழக வெற்றி கழகம் அதிக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி என்பதை மக்கள் அறிவார்கள். நாங்கள் 30% மேல் வாக்குகளை பெறுவதாக பல ஆய்வுகள் காட்டுகிறது. திமுகவின் வாக்கு சதவீதம் 21 தாண்டாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஜெயலலிதா இல்லாத கடந்த தேர்தலில் அதிமுக 19.5% பெற்றது. இனி அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அதிமுகவிற்கு 21% தான் இனிமேல் கிடைக்கப் போகிறது. மேலும் அவர்கள் தமிழகத்தில் எங்கள் கட்சிக்கு மட்டுமே அதிகபட்ச மக்கள் ஆதரவு உள்ளது என்பதை தலைவர் யாரையும் முதல்வராக்க கட்சியை தொடங்கவில்லை. மக்கள் தங்களை முதலமைச்சராக்க எங்களை ஆதரிக்கிறார்கள் என கூறியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த உள்கட்சி சர்வே தொடர்பாக இந்தியா டுடே ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிலே 41,453 மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் திமுகவிற்கு 32.9% ஆதரவுகளும் முன்னணி வைக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் 31.7% வாக்குகளும், அதேபோல அதிமுக 27.3% ஆதரவையும் மற்ற கட்சிகள் 8.1% ஆய்வுகளையும் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த மதிப்பீட்டிலே சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், திருவாரூர், அதேபோல தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான கோட்டையாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உள்கட்சி ஆய்வின் இருக்கையின் கணிப்பின்படி திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வைக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம் 74 இடங்களை பெற்று எதிர்க்கட்சியாக வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதிமுக 56 இடங்களை பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இப்படி ஒரு கூற்றுகளை சொல்லுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூரா சரியானதாக இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். நமது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத கட்சி. மக்களுடைய அரசியலுடைய ஆதரவு என்பது அமோகமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும், அடுத்து எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பார்கள் என கணிக்கவே முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்ப நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பூராமே அப்படியே தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே தலைகீழாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.